மதுரையில் ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அது நான்வெஜ் ஃபுட்ஸுக்கு தான். வெஜ்ஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு தான் ஹோட்டல்ஸ் இருக்கும். அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய இதில் நல்ல ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அதில் ஒன் ஆஃப் த ஹோட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌரி பார்வதி பவன் தான். இங்கே நான் ஃபுட்டு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி மதுரையில் இருக்கவங்க இங்கே சாப்பிட்ருப்பாங்க. இவங்களோட குவாலிட்டி எப்பயுமே நல்லா இருக்கும். நானே நிறைய தடவை இங்கே சாப்பிட்ருக்கேன். ஆனால் இவங்க புதுசாக சாட் ஐட்டம்ஸுக்குன்னு ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். இதே மாதிரி ஃபுட் பிளாக்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹோட்டலுக்குள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா சேட்டுக்குன்னு ஒரு மெனுவே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெனுலேருந்து நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தாஹி மசால் பூரி அப்படின்னு இருந்துச்சு. நான் அதை ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ அது ஒன்றும், வெறும் மசால் பூரிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கறதுக்காக ஒரு மசால் பூரியும் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் 2 பாவ் பாஜி ஆர்டர் பண்ணோம். ப்ரிப்பரேஷன் டைம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த அக்கா வச்சாங்க. ஆளுக்கு ஒரு ஸ்பூனை வாங்கி உள்ள என்ன ஸ்டஃபிங்ஸ்லாம் இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த மசால் பூரி ஒன்றும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக இல்லை, ஒரு டீசென்ட் லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி பாவ் பாஜிக்கு ஒரு எப்பயுமே சைட் டிஷ் கொடுப்பாங்க. அதுலேயுமே நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு பஞ்ச் இல்லை. இவங்க ஃபுட்டோட குவாலிட்டி அளவுக்கு இவங்க சாட் ஐட்டம்ஸ் குவாலிட்டி இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த சாட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணுறதுக்காக நீங்கள் கௌரி பார்வதி பவனுக்கு வரணும் அப்படின்னு கேட்டால் என்னோட சஜஷன் அதுவாக இருக்காது. ஆனால் உங்க ஃபுட் ஐட்டம்ஸ்க்காக கண்டிப்பா நீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு தடவையாச்சு. அடுத்து எந்த கடையை ரிவ்யூ பண்ணலாம், இல்ல எங்க ஏரியால இந்த மாதிரி ஒரு கடை இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் ஒரு ட்ரை பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஃபுட் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.